இந்த தண்ணீர் தொட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக, ரொம்ப வலிமை மிகுந்ததா, ரொம்ப அகலமான சுவர்களை கொண்டதா, ஒரு நல்ல கட்டுமானமாக இருக்குது. இதில் இருக்கிற சிறப்பு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணீர் தொட்டியை இவர் வந்து 2ஆக பிரிச்சிருக்காரு. உங்களுக்கு வீடியோ பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த முதல் தொட்டியில் நிரம்புற நீர் 2வது தொட்டிக்கு போகும். 2வது தொட்டிக்கு மேலே எந்த மாதிரியான வடிவமைப்பு செஞ்சிருக்காரு அப்படின்னா, இது ஒரு மிகச்சிறந்த வடிவமைப்பு. அதற்கு மேலே கோழியையும் ஆடுகளையும் நம்ம வந்து வச்சுக்க முடியும். கோழிகள் ஆடுகளை அந்த பறன் மேலே நம்ம வச்சு வளர்க்கும் போது அவைகளிடம் கழிவானது இந்த தண்ணீரில் விழுகும். அப்போ இந்த தண்ணீருக்குள்ள நம்ம மீனை வளர்க்க முடியும். அந்த மீனுக்கு உணவு அந்த கோழிகளும் ஆடுகளும் போடக்கூடிய எச்சத்திலிருந்தே கிடைச்சிடும். இந்த ஒரே தண்ணீர் தொட்டியை வச்சு கொஞ்சம் கூடுதலாக செலவு செஞ்சு இதுல ஒரு பறன் அமைப்பு அமைச்சதால இதுல நமக்கு 3 வருமானங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. இருந்தாலும் விவசாயத்துல ஒரு விவசாயி நிலைத்து நிற்க வேண்டுமானால் அவரை சுற்றி இருக்கக்கூடிய சூழல், சமுதாயம் எல்லாமே இன்னமும் பாரம்பரியத்தை நோக்கி முழுமையா வரல. அப்போ பணம் என்பது ஒரு பொருள் பரிமாற்றத்துக்கான நம்பகத்தன்மையுடைய தவிர்க்கவே முடியாத ஒரு காரியமா அந்த சமுதாயத்தில் இருக்கும்போது விவசாயத்துல நீங்க குறைந்தபட்சம் ஒரு வருமானத்தை எடுத்தாலுடைய உங்களால விவசாயத்துல நிலைத்து நிற்க